Dear students, plus 2 Maths, chapter 2nd, example 2.15. Let Z1, Z2 and Z3 be the complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3, which is equal to R, and R வந்து greater than 0. And Z1 plus Z2 plus Z3 not equal to 0. Prove that modulus of Z1 Z2 plus Z2 into Z3 plus Z3 into Z1 by Z1 plus Z2 plus Z3 equal to R அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 which is equal to R. R வந்து greater than 0 அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ modulus of Z1 equal to R, which implies that modulus of Z1 the whole square equal to R square. நம்ம இங்கேருந்து தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். modulus of Z1 equal to R அப்படின்றத இங்கேருந்து எடுக்கும்பொழுது நம்ம அதை ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி கிடைக்குதுன்னா modulus of Z1 the whole square equal to R square. இப்போது modulus of Z1 ஸ்கொயருக்கு வந்து ஃபார்முலா நம்ம ஏற்கனவே இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது modulus of Z square equal to Z into Z bar. இந்த ஃபார்முலாவை நல்லா படிக்கணுன்றத முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி நமக்கு யூஸ் ஆகுது. இப்போது modulus of Z1 ஸ்கொயரை நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் எப்படி எழுதிக்கிறோம்னா Z1 into Z1 bar equal to R square அப்படின்னு எழுதிக்கிறோம். therefore Z1 equal to R square by Z1 bar அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து modulus of Z2 is equal to R அப்படின்னு எடுக்கிறோம். implies that இதையும் நம்ம ரெண்டு பக்கமாக ஸ்கொயர் பண்ணும்போது modulus of Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர்னு கிடச்சிருது. இதை எப்படி எழுதுகிறோன்னா Z2 into Z2 bar ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் Z2 நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். Z2 is equal to R ஸ்கொயர் பை Z2 bar அப்படின்னு கிடச்சிரும். தேர்டு வந்து R3யும் வந்து modulus of Z3 is equal to R அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது modulus of Z cubed is equal to R ஸ்கொயர்னு வரும். இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா Z cubed into Z cubed bar அப்படின்னு எழுதிக்கலாம். Z3 into Z3 bar equal to R ஸ்கொயர். Z3 is equal to R ஸ்கொயர் by Z3 bar அப்படின்றதையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா modulus of Z1 plus Z2 plus Z3 அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும்போது இப்போ Z1 வந்து பார்த்திங்கன்னா R ஸ்கொயர் பை Z1 பார், Z2 அப்படின்னு பார்த்திங்கன்னா R ஸ்கொயர் பை Z2 பார் ப்ளஸ் R ஸ்கொயர் பை Z3 பார். இப்போது R ஸ்கொயர் வந்து நம்ம வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காமன் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா Z1 பார் இன்ட்டு Z2 பார் இன்ட்டு Z3 பார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ Z1 பார் இங்கே இருக்குது. இங்கே வந்து அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது பாருங்கள், Z2 பார் இன்ட்டு Z3 பார் அது இங்கே வந்துடும். அதே போல் Z2வை விட்டுட்டு Z1 பார் இன்ட்டு Z3 பார் இந்த இடத்துல வந்துடும். ப்ளஸ் அதே போல் Z3 விட்டுட்டு Z1 பார் இன்ட்டு Z2 பார் அப்படின்னு இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு R ஸ்கொயர், அது modulus of R ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா R ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த பார் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. அதை வந்து ஒரே பாரில் நம்ம எழுதிக்கிறோம். Z2 into Z3 plus Z1 into Z3 plus Z1 into Z2 the whole bar அப்படின்னு எழுதிடும். எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஹோல் பார்னு எழுதிடுவோம். ஹோல் பார்னு எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா modulus of Z is equal to modulus of Z bar அப்படின்றது தெரியும். அதனால் இங்கே modulus of Z1 bar இன்ட்டு modulus of Z2 bar இன்ட்டு modulus of Z3 barனு வரும். அதுக்கு பதிலாக நம்ம Z1 bar modulus of Z2 bar modulus of Z1 இன்ட்டு modulus of Z2 இன்ட்டு modulus of Z3 அப்படின்னு இங்கே எழுதிடுறோம். இங்கே வந்து இதனுடைய வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது Z1 ஈக்குவல் டு R, Z2 வந்து R, அதனால் Z3 அதாவது மாடுலஸ் எல்லாத்துலேயுமே மாடுலஸ் ஈக்குவல் டு Rனு கொடுத்துருக்காங்க. இப்போ R இன்ட்டு R இன்ட்டுன்னு வரும், R க்யூப்டுன்னு வந்துடும். இங்கே ஒரு R ஸ்கொயர் இருக்குது. இதை கேன்சல் பண்ணோம்னா கீழே வந்து R வந்துடும். which implies that
இந்த சைடு நம்ம என்ன எடுத்திருக்கோம், மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3. இது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 + Z2 Z3 + Z3 Z1 வித்தின் மாடுலஸ் பை R அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது இருக்கிற இடத்துக்கு R வந்துடும், R இருக்கிற இடத்துக்கு இது வந்துடும். இதை மாற்றி எழுதிட்டோம்னா அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்களோ அது நமக்கு கிடச்சிரும். இப்போ நான் மாற்றி எழுதியிருக்கேன். இந்த R வந்து இந்த சைடு போயிடும், லெஃப்ட் சைடு. மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 வந்து ரைட் சைடு வந்து டினாமினேட்டரில் வந்துடும். அதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் Z1 × Z2 + Z2 Z3 + Z3 × Z1 பை மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 = R. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.